அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? கொலை என்கிட்ட மிரட்டல். ஐயாவே சொல்லியிருக்கலாம் இந்த பிரச்சனைய. அங்க கூட இருக்கவங்க தைலாபுர தோட்டத்துல கூட இருந்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரியான பிரச்சனை போகுது, இதை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாங்க. அதனாலதான் நானும் அன்னைக்கு வந்து நான் சென்னையில இல்ல. ஆக்சுவலா சொல்லணும்னா நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்தேன். நான் லைவ்ல வந்து இதுக்கு நான் லைவ் பேட்டி நானும் கொடுத்தேன். அன்னைக்கு வந்து லைவ்ல இந்த பிரச்சனை இவ்வளவு சீரியஸா இருக்கு. ஏன்னா அன்புமணி அவர்களை பத்தி கட்சியில இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவர் கூட நெருக்கமா பழகுறவங்களுக்கும் தெரியும். அவர் மேல வெறுப்புல இருக்கவங்களுக்கும் தெரியும். அவர் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான ஆக்ஷன்ஸ் எடுப்பாரு. அவர்னால பாதிக்கப்பட்டவங்க கட்சியில எவ்வளவு பேர் இருக்காங்க. அவர்னால வாழ்க்கையே இழந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த விதத்துல நான் சொன்னேன், இவர் இன்னைய வரைக்கும் அவரோட அவர் பிறப்புல இருந்தே வச்சுங்களா, அவர் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அவமானத்தை அவர் லைஃப் டைம்ல சந்திச்சது கிடையாது. ஒரு பொது வெளியில வந்து பெத்த அப்பாவும் ராமதாஸ் அவர்கள் தான், கட்சி தலைவர் அவர் தான், கட்சி நிறுவனர், கட்சி தலைவர்னு வச்சுங்களேன். அவர் வந்து நீ கட்சி தலைவரே கிடையாது, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு தகுதியே இல்லை கட்சியை நடத்துறதுக்குன்னு சொல்லி நிராகரிச்சது தானே அது. கட்சி தலைவர் இதுக்கப்புறம் அன்புமணி அவர்கள் கிடையாது, அவர் வந்து செயல் தலைவர் தான், நான் தான் கட்சி தலைவர் அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் அதுதான். லிட்டரலா யூ ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் பீயிங் எ லீடர், ஸோ ஐ எம் ரிமூவிங் என்ன. அந்த மாதிரியான ஒரு அவமானத்தை இது வரைக்கும் அன்புமணி அவர்கள் சந்திச்சது கிடையாது. அதுக்கு அவர் எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணுவார். அவர் கொலை மிரட்டலோட இன்னி வரைக்கும் நின்று இருக்க, அவர் அந்த ஆக்ஷன் கூட எடுக்கிறதுக்கு தயக்கப்பட மாட்டாருன்ற நான்